என்னோட ஒன் ஆஃப் த குரு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனி ராபின்ஸ். ஆண்டனி ராபின்ஸ் ஒரு சொல்றாருனாக்கா ஒரு சின்ன ஃபார்முலா கொடுக்குறாரு. கேனாய்ன்றது கேள்வி கிடையாது, CANI, அது வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். கான்ஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது நேத்துல இருந்து நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டெய்லியா இருக்கணும், டெய்லி பேசிஸ்ல இருக்கணும். சோ ஒரு நாளைக்கும் நேத்துல இருந்து இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் இருக்கணும். கேனாய் கான்ஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, வேற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு, நான் மேல போயாச்சு. ஓகே நான் பைலட் நினைக்கிறேன், சரி பார்த்தா வந்துட்டேனே, நான் மேல இருக்கமே, இப்ப இதுக்கு இன்ஜின் அனாவசியமா சுத்திட்டு இருக்கணும், எனக்கு எஃபோர்ட் தேவையில்லை, ஸ்விட்ச் ஆஃப் பண்ண இடம், அவ்வளவுதான், நேரா கீழே போட வேண்டியதான். அப்போ என்ன புரியுது இதுல? அப்போ இட்ஸ் கண்டினியூஸ் லைஃப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சக்சஸ் ஆகணும்ன்றாங்க. சக்சஸ் என்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் a journey. ஓகே, சக்சஸ் என்றது ஜேர்னி. சக்சஸ் என்றது டெஸ்டினேஷன் கிடையாது, சக்சஸ் என்ற ஒரு பாயிண்ட் கிடையாது. டெய்லி ஒரு சேஞ்சஸ் வேணும், இருந்துட்டே இருக்கணும். அதான் சக்சஸ் ஆக்சுவலா. பட் அதுல இருந்து மெயின் என்ன பாத்தீங்கன்னாக்கா we need to learn. வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். அந்த படிப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், we can't grow. பட் நிறைய பேர் என்ன பாக்குறாங்கன்னா ஈஸி கோயிங் கேட்கறாங்க. அதாவது ஈஸி கோயிங்னா கஷ்டமே இல்லாம எதாவது கிடைக்குமா? அதனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. லைக் கேம்பிளிங்ல மாட்டுறாங்க. ஏன்? ஈஸியா காசு வரும். லாட்டரியில ஈஸியா காசு வரும். ஏன்? பேர் கஷ்டப்பட வேண்டாமே, காசு போடுறோம், லக் இருந்தா. இதுதான் இங்கதான் மாட்டுறாங்க. ஓகே, இதை வந்து நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்து இந்த மாதிரி ஆட்களை வந்து ட்ராப் பண்றாங்க. ஓகே, இன்னைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு காசு போட்டா இவ்வளவு காசு கிடைக்கும், இவ்வளவு growth இருக்கு, அப்படி இப்படி காமிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, வா ஓகே இதுல பண்ணலாமா, அதோட ஃபுல் நான் இது பண்ண வேணாம்னு சொல்லவே இல்லை. அது நாலேஜ் தெரிஞ்சுக்கங்க, கம்ப்ளீட்டா இன்டெப்தா போங்க. இன்டெப்தா போயிட்டா லீகலா எல்லாமே பாருங்க. எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எஸ் யூ கேன் ப்ரொசீட். பட் அகைன் 100% போயிடாதீங்க. நெவர் கெட் greedy, பேராசப்படாதீங்க வாழ்க்கையில. ஓகே, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். ஓகே, சோ சேலஞ்சஸ் வந்து வாழ்க்கையில தேவை. அந்த சேலஞ்சஸ் இருக்கனாலதான் we are growing. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் நம்ம சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, நான் சொல்ற மாதிரி தான், லைக் நான் ஜிம்முக்கு நான் போகும்போது அங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா பண்ணிட்டு போற ட்ரை பண்ணுவாங்க. பட் அங்க கேஷுவலா பண்ணும்போது நீங்க ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. வேற சொல்லணும்னா நான் ரொம்ப கம்மி வெயிட் பண்ணி ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா? எனக்கு ஒரு எஃபெக்டும் கிடைக்காது, ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. பட் சோ அதனால என்ன பண்ணணும், நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில வந்து நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு என்னோட கோல்ஸ் வந்து நான் பெருசா வச்சுட்டு இருக்கணும். அப்ப அந்த கோல்ஸ் பெருசா வைக்கும் போது சேலஞ்சஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சோ அந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ண? இன் கேஸ் நான் ஃபெயில் ஆயிட்டேன், பயப்படாதீங்க. ஜஸ்ட் கோ பேக். என்ன தப்பு பண்ணேன், என்ன கத்துக்கணும்ல இருந்து, என்ன கத்துக்க முடியும், என்ன ஃபைன் டியூன் பண்ணணும், என்ன ஃபைன் டியூன் பண்ண எங்க போக முடியும், அதை நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அண்ட் செகண்ட் என்ன போல சொல்ற மாதிரி மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களோட வாழ்க்கை உங்களோடது. ஓகே, சோ நீங்க ஃபோக்கஸ் பண்றது எங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ண கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க, விட்டுறாங்க. They just give up. And so அதுல வந்து சேலஞ்சஸ் எல்லா இடத்துலயும் சேலஞ்சஸ் இருக்கு. நான் கேட்பேன்னா அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பண்றீங்க, ஏன் வந்து ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் எடுக்க கூடாது? ஓகே, சோ சேலஞ்சஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றேன்.